இன்னைக்கு காலையிலேயே டிஃபன், லஞ்ச் 2மே ரெடி பண்ணி, பேக் பண்ணி அனுப்புனதுக்கு அப்புறமா, நான் ரிலாக்ஸா இப்ப தான் வந்து சப்பாத்தி போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சூடா இனிமே தான் போட போறேன். இன்னைக்கு சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷா பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் குருமா வந்து பண்ணியிருந்தேன். அது ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப ஹெல்தியாவும் இருக்கும். பீட்ரூட்டே பிடிக்கல அப்படின்றவங்களுக்கு கூட இது அவ்ளோ சூப்பரா இருக்கும். கொஞ்சம் ஸ்வீட்னஸும் அதிகமா தெரியிற மாரி இருக்கறனால, குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனா ரெசிபி ஃபுல்லா நான் டீட்டெயிலாலாம் எடுக்கல. ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாரி சைட் டிஷ் பண்றோம் அப்படின்றப்போ, இந்த குருமா ஸ்டைல் எல்லாமே வந்து ஒரே மாரி தான் இருக்கும். பெருசா வந்து டிஃப்ரென்ஸ் இருக்காது. நான் வேணும்னா இன்னொரு வ்ளாக்ல ஷேர் பண்றேன். அப்புறம் சாப்பிட்டுலாம் முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கிளீனிங்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து பார்த்துட்டுருந்தேன். இன்னைக்கு வந்து பெட் ஸ்ப்ரெட் வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தேன். வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபேன் வந்து ரொம்ப நாளா கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நெனச்சுட்டே இருக்கேன். இன்னைக்குமே வந்து பெருசா டீப் கிளீன்லாம் பண்ணல. லைட்டா டஸ்டிங் மட்டும் பண்ணி விட்டுட்டு, இன்னைக்கு ஆயில் காய்ச்சுற வேலை இருந்துச்சு. நான் வந்து ஹேர் ஆயில் வந்து எப்பவுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் ரெகுலரா ஃபாலோ பண்ணத இன்னைக்கு சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. கீழா நெல்லி தான். கீழா நெல்லி பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா இருக்கும். ஹேர் குரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அவ்ளோ நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஹேர் ஃபால் வந்து சூப்பரா கண்ட்ரோல் பண்ணும். சரி இன்னைக்கு அது ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோட்டத்திலேயே நெறைய கீழா நெல்லி வந்து வளர்ந்துருந்துச்சு. அத எடுத்துட்டு கொஞ்சமா ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து, கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் அத சேர்த்து, நல்லா வந்து அது சிம்ல வச்சுடணும் நீங்க. நல்லா பொரிஞ்சு வந்து கொஞ்சம் கருகுற மாரி இருக்கும். ரொம்ப கருகிடக்கூடாது. எண்ணெய் வீணா போயிடும். இந்த ஸ்டேஜ்ல இருக்கணும். நல்லா பச்சையா இருக்கும் எண்ணெய். அப்ப வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். தேவைன்னா லாஸ்ட்டா ஒரு 2 ஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா ஹேர் குரோத் இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் மோஸ்ட்லி ரொம்ப ரேரா யூஸ் பண்றது இந்த கீழாநெல்லி ஆயில், அப்புறம் வந்து அலோவேரா ஆயில் இது 2ம் தான். கண்டிப்பா வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லாருக்கும்.